தங்களுடைய கையில் எடுப்பதால் வீட்டினுடைய நிர்வாகம் எல்லாம் யாருக்கு? இப்ப தாய்மார்களுக்கு. அவர்கள்தான் அல்லாஹ் சொல்கின்ற காரணம் இதுவாக இருக்கும் என்றிருந்தால் நிர்வாகத்தின் பொறுப்பு பெண்ணுக்கு ஆணுக்கு ஒப்படைக்கப்பட்டதற்கான காரணம் ஆண்கள் செலவழிக்கிறார்கள் அவருடைய சொத்திலிருந்து என்பதுதான் இருக்கும் என்றிருந்தால் அடிப்படையிலே எப்போது பெண்கள் தான் ஆண்களுக்கு சோறு கொடுப்பதா ஆவார்களோ வாகனம் கொடுப்பது ஆவார்களோ அப்ப பெண்ணுக்கு நிர்வாக உரிமை வந்துவிடும். அதான் இப்ப நடந்திருக்கிறது. எங்கேயாவது போகணும் என்று சொல்வார், மாமிட வீட்ட போவோம் என்று சொல்வார். பின்னர் 4 மணிக்கு அவர் சொல்வார், எனக்கு ஒரு கூட்டம் இருக்கு, கூட்டம் கட்டி நீங்க வாங்க போவோம் வாங்க. இவருக்கு ஒன்றுமே செய்ய இயலாது. விரலையா மரலா பிரச்சனைதான். கொஞ்சம் கணக்க வந்தால் கொஞ்சம் ஏற்று பேச்சு கூட போகும். போனால் அவர் ஊட்ட விட்டு வெளியிறங்குவார். வெளியிறங்கினால் திருப்பி அவர் பொம்பளை கிட்ட வரணும். விளக்க தலை உண்டிக்குத்தான் வரணும். பொம்பளையில ஊட்ட இருந்தால் தலை உண்டிக்குத்தான் வரணும். அதனால இவள் நிமிர்வார், இவள் அதிகாரம் உள்ளவளாக ஆகுவார். அதாவது இப்போது நடந்திருக்கிறது. நாம் ஆடவர்களை பார்க்கிறோம், பெண்ணோடு கோபித்து வந்தால் போய்கொள்ள இயலாது. வெட்கம் என்னடா உனக்கு வெட்கம்? கல்யாணம் முடிக்க அந்த வெட்கம் எங்க போனது? புதுசா ஒரு வெட்கம் காண்பது. அவள் ஏன் நிமிர்கிறாள்? அதற்கான காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஏ வாலிபர்களே, திருமணம் முடிப்பதற்கான ஆற்றலை உங்களில் யார் பெறுகிறார்களோ அவர்கள் திருமணம் செய்யட்டும். இந்த அறிவு சொல்லப்பட்டது. இல்லையா நோன்பு பிடித்துக் கொண்டிருங்கள். யாருக்கு வசதி இல்லையோ அவருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுக்கும் வரை பொறுமையாக இருந்து கொள்ளட்டும். இது குர்ஆனின் கட்டளை. ஆரம்பத்தில் நான் இந்த சூரத்தின் 133 வசனத்தை ஓதினேன், மொழிபெயர்க்கவில்லை. யாருக்கு திருமணம் முடிக்க வசதி வாய்ப்பு இல்லையோ அவருக்கு அல்லாஹ் வசதியை ஏற்படுத்தும் வரை ஆண்களான உங்களுக்கு அல்லாஹ் விடுகின்ற கட்டளை, அந்த அல்லாஹ்வை நீங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருந்தால் அவ்வாறுதான் நடக்க வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளை. பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். தொழில் செய்து வசதியை தேடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். மக்காவில் இருந்தவர்கள் சஹாபாக்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்த சஹாபாக்களுக்கு மதீனத்து சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் சோடியாக்குகிறார்கள். அந்த அடிப்படையிலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய வசதிக்காரர், தன்னுடைய சொத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இஸ்லாத்திற்காக மதீனாவுக்கு வருகிறார். நபிகளார் என்ன செய்தார்கள்? மக்காவில் இருந்து வந்த அந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்து வந்த அந்த சஹாபிக்கு மதீனத்து சஹாபி ஒருவரை சோடியாக்குவார். அந்த சஹாபிக்கு 2 மனைவி இருந்தால் இஸ்லாத்தில் உள்ள மனைவி இந்த மக்கத்து சஹாபி கேட்கின்ற பெண்ணை தலாக் சொல்லி திருமணம் செய்து கொடுப்பார். சுப்ஹானல்லாஹ், அது என்ன தியாகம்! சொத்திருந்தால் அறவாட்சியை கொடுத்துடுவார். அப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சோடியாக்கினார்கள். அந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அப்துர் ரஹ்மானை பார்த்து சொன்னார்கள், அவர் ஒரு வாலிபன். வாலிபர்களே, இஸ்லாமிய ரத்தம் கொண்ட வாலிபர்களே, உங்களுடைய இஸ்லாமிய ரத்தம் இந்த அடிப்படையில் இயங்க வேண்டும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கு 2 மனைவியர்கள். அந்த 2 பேரையும் பார்த்து உங்களுக்கு விரும்பிய மனைவியை சொல்லுங்கள், அவளை நான் விட்டு தருகிறேன். சுப்ஹானல்லாஹ். ஒருவருக்கு 2 மனைவி என்று இருந்தால் ஒன்றின் மீது அன்பு கூட இருக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு 11 மனைவியர்கள். ஆயிஷாவிலே அன்பு கூடுதல் சொல்வார்கள். யா அல்லாஹ், ஆயிஷாவில் எனக்கு அன்பு கூட, அது என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விடயம். அந்த சஹாபி என்ன சொல்கிறார்? 2 பேரில் ஒருவரை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், நான் விட்டு தருகிறேன். என்ன தியாகம்! சுப்ஹானல்லாஹ். நான் தான் இந்த மதீனாவிலே சொத்து கூடிய ஒருவர். என்னுடைய சொத்திலிருந்து நான் உங்களுக்கு தருகிறேன் தொழில் செய்வதற்காக. அந்த சஹாபி சொல்கிறார், உன்னுடைய சொத்திலே எனக்கு தேவையில்லை. சொத்தை தேடி பணம் திண்டிகளாக நாய்களை போன்று என்று தேடித்தீர்கள். எங்கடா செத்த பணம் இருக்கும் என்று எவங்களுக்கு அந்த சாதி ஒரு முன்னுதாரணம். அந்த வாலிபர் சாதி இஸ்லாத்திற்காக எல்லாவற்றையும் விட்டு தியாகம் செய்து மதீனாவுக்கு போகிறார்.
அல்லாஹ் ஹலாலாக்குகிறான். உங்களுக்கு அனுமதி அந்த சாதியின் சொத்தின் அறவாசி எடுப்பதற்கு. அவர் ஒரு சொல்லுகிறார், லா ஹாஜத்த ஃபீ மாலி, உங்களுடைய சொத்திலே எனக்கு தேவை கிடையாது. நான் உழைத்து நான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற முடிவை எடுக்கிறார். பஜாரை காட்டுங்கள் என்கிறார். களத்தில் இறங்கிறார். சில தினங்களின் பின்னால் ரசூலுல்லாஹின் முன்னர் வருகிறார். அவருடைய ஆடையிலே வாசனையின் அடையாளத்தை கண்டபோது என்னப்பா விஷயம் என்று கேட்கிறார்கள். யார ரசூலுல்லாஹ், திருமணம் முடிந்து விட்டது. நபியலாருக்கே தெரியாமல் திருமணம் நடந்தது. இதுதான் திருமணம். பள்ளி ஹசரத்துமார் எல்லாம் திருமணத்துக்கு வாரது சுன்னத்துமல்ல, தேவையும் கிடையாது. முகமது நபியே வரலையா? அவரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இல்லாமல் சஹாபாக்கள் கல்யாணம் நடத்தினார்கள். இது என்னென்றால் சுப்ஹானல்லாஹ், கல்யாணம் நடத்துவதற்கு நாம் படுத்துகின்ற பாடுகள் அது அல்லாஹ் அறிவார். உயிரை விட மேன்மையாக மதித்தார்கள் ரசூலுல்லாஹை. கல்யாணத்துக்கு அவர் தேவையில்லை என்று அவர்களுக்கு தெரியும். அப்ப நபிகளார் என்ன கேள்வி கேட்டார்கள் தெரியுமா? என்ன மகர் கொடுத்தாய் என்று கேட்டார்கள். நாம் என்றா எப்படி கேட்பேன், மச்சான் நீ எவ்வளவு வாங்கினாய், எவ்வளவு வாங்கினாய், இதான் நாம கேட்போம். நமக்கு அதானே பழக்கம். என்ன கொடுத்தாய் என்று கேட்டார்கள். என்ன கொடுத்தாய்? ஈச்சங்கொட்டை அளவிலான தங்கத்தை நான் கொடுத்தேன். அன்புக்குரிய சகோதரி, இந்த சாதியை போன்று நாங்கள் இருக்கக்கூடாதா? எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்தவர்கள். நீங்கள் வீடு கட்டித்தான் கல்யாணம் முடிக்க வேண்டும் என்றல்ல, வீடு கொடுக்கின்றது உங்களுடைய கடமை. அது வாடகை வீடாக இருந்தாலும் சரிதான், உங்கள் தாய் வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் சரிதான், அது அவளோடு சம்பந்தப்பட்டது அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே தனது இறுதி உரையிலே அவ்வளவு சஹாபாக்களை சேர்த்துவிட்டு சில குறிப்பிட்டப்பட்ட முக்கியமான விடயத்தை சொன்னார்கள். அதிலே ஒன்று, பெண்கள் விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஆண்களுக்கு இடப்பட்ட கட்டளை. பெண்கள் விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பைன்னக்கும் அகத்துமோ உன்னதி அமானில்லா, அல்லாஹ் தந்த ஒரு அமானிதமாக நீங்கள் பெண்களை கையிலே பொறுப்படுக்கிறீர்கள். அல்லாஹ் தந்த ஒரு அமானிதமாக பெண்களை நீங்கள் பொறுப்படுக்கிறீர்கள். ஒரு பெண்ணை பெற்றவளுக்கு, பெண்ணை பெற்ற பெற்றோருக்கு எந்த விதமான சுமையும் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்காது. இஸ்லாத்துக்கு முந்தைய ஜாஹிலியத்தில் இருந்தது. அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவளை பெற்றெடுத்து விட்டால் பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்று சொல்லப்பட்டால் அவனுடைய முகம் கருகி போய்விடும். அந்த நிலை இப்போது இல்லையா? முதல் பிள்ளை பெண் பிள்ளை என்றால் நாங்கள் ஏழை பொறுத்துக் கொள்வோம். இரண்டாவதும் பெண் பிள்ளை என்றால் வெளியிலே சொல்வதற்கே வெட்கம். என்ன செய்வது? மூன்றாவதும் ஒரு ஆம்பளையாவது வேணும் என்பதற்காகத்தான் நாங்கள் திருப்பி பொஞ்சாதிக்கிட்ட பிள்ளைக்காக போவோம். அதுவும் ஆம்பளை புண்ணாக விட்டால் தலையில கையை வைப்பார். மூணு நாலாவதும் பெண்ணாயிருமோ என்று பயந்து நமக்கு இந்த செய்தி தேவையில்லம்மா, நம்ம அடியோட ரிமூவ் பண்ணிடுவோம் என்று கருவை முழுவாக அந்த அந்த கருக்கட்டு இந்த செக்ஷனை நிப்பாட்டி மாபெரிய இறைவனுடைய படைப்பிலேயே கை வைக்கின்ற பாவத்திற்கு ஏன் ஆளாகிறார்கள்? 1 லட்சம் ரூபாய் கைக்கூலி கொடுக்க கஷ்டத்தாலா? இல்லை. இந்த பொம்பிள்ளை பிறந்து விட்டால் வளவு வாங்க வேண்டுமே ஒரு 15 லட்சம் வேணும், ஊடு கட்ட வேண்டுமே ஒரு 40 லட்சம் வேணும். எங்கே போவார்? இந்த பாரம் அப்படியே ஏறுகிறது. அதை அவரால் தாங்க முடியாது. அதனால் மனதிலே சந்தோஷம் இல்லை. ஒருவரை பைத்தியாரன் ஆக்க இருந்தால் தொடர்ந்து பொம்பளை பிள்ளையை கொடுத்தால் போதும். அவன் ஒரு மெண்டல் மாய்த்த உலாத்துறான். அவன் பெருமூச்சு எப்ப விடுவான் தெரியுமா? பெருமூச்சு ஆறுதலுக்காக விடுவதற்கு அவனுக்கு 5 பொம்பளை இருந்தால் 5ஐயும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டான் என்றால் அன்றைக்குத்தான் ஒரு பிடியோடு மூச்சுட்டு இதுக்கு பிறகு மௌத்தான பரவாயில்லை. அவர் என்ன சொன்னார்? மௌத்தான பரவாயில்லையா, போங்க அவங்க காத்துக்கு இருப்பார்கள், அங்க போங்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். சீதனம் கொடுப்பதும் பாவம்.